பிரைஸ் தி லார்ட். டாக் வித் ஜீசஸ் என்ற ப்ரோக்ராமில் கிரேஸ் டிவி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு விஷயமா ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வாழ்த்துத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் உங்களுக்கு ஒரு நாளும் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெசேஜஸ்ங்களை கேட்டு வருகிறீங்க. அது அநேகருக்கு ஆஸ்வாதமாக இருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கும் தூய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கு நம்ம வாசிக்கிற தலைப்பு ரோமன்ஸ் சாப்டர் 4 verses 17. ரோமருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும்போது தயவுசெய்து நீங்களும் படிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவர். பாருங்க, ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் இங்கே ஆவியானவர் மூலமா சாட்சி கொடுக்குறார். ஆபிரகாம் யாரை விசுவாசிச்சா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமா இருக்கிற தேவன். ஸோ நம்ம ஆண்டருக்கு நிறைய பேர் இருக்குதுங்க. எல்ஷடாய்னா சர்வ வல்லமுள்ள தேவன், இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதில் ஒரு பேர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிற கர்த்தராம். நீங்கள் என்னங்க பிரதர் இதில் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லைன்னு தான் சொல்லுவோம். சில பேர் வச்சுனே இல்லைன்றாங்க இருக்கிறாங்க. அதிகமான பேர் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ தான் இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் எப்படின்னாக்கா, இல்லாததை இருக்கிறத மாதிரி அழைக்கிறாருங்களாம். எங்கே பாருங்கள், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பூமி எப்படி இருக்குது? 2ஆம் வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்தது, ஆழத்தில் மேல் இருள் இருந்தது. பூமி படைக்கும் போது எப்படி இருந்துச்சுங்களா? ஃபுல்லு இருட்டுங்க. ஒரு ஜீவ ஜந்தும் இல்லை, ஒரு மரம் செடி இல்லை, ஒரு அனிமல்ஸும் கிடையாது, மனுஷர்களே இல்லை. பூமி வெறுமையாக இருந்துச்சுங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? 3ஆம் வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டா, இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிறார். பாருங்க, வெளிச்சமே இல்லை, ஆனால் என்னன்றாருங்க? வெளிச்சம் உண்டாக கடவுது. So our God is a God who calls things which does not exist as if they were there. அதாவது இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிறவங்களாம். அப்புறம் பாருங்கள், நட்சத்திரம் உண்டாக கடவுதுன்றாரு, நட்சத்திரம் உண்டாச்சு. பிறகு மரம் செடி கொடி உண்டாக கடவுதுன்றாரு, உண்டாயிடுச்சுங்க. அதே போல் மிருகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இல்லாதது இருக்கிறது மாதிரி கிரியேட் பண்ணுறாரு. ஸோ அதே பவர் தான் தேவனுடைய சாயலை படைத்த உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிறார். அப்போ நீங்கள் கூட கேட்கலாம், அப்போ என்ன பிரதர் நான் செய்ய வேண்டும் அப்படின்னா, நீங்கள் கூட இல்லாதது இருக்கிறத போல் அழைக்கணுங்களாம். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு தான் பணம் இல்லையே, எனக்கு பதவி இல்லையே, எனக்கு ஆஸ்தி இல்லையே, எனக்கு பொருள் இல்லையே. பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இல்லாதது இருக்கிறதை போல் அழைக்கிறவர். ஐயோ எனக்கு விடுதலை இல்லையேன்னு சில பேர் சொல்லுவாங்க. சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டாகட்டும். சில பேர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கை தோல்வியாக இருக்குதே. கவலைப்படாதீங்க, இயேசுவின் நாமத்தில் எனக்கு வெற்றி வரும்னு சொல்லி பாருங்கள். ஸோ இல்லாதது இருக்கிறதை போல் அழைக்கிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதை கொண்டு வர செய்ய வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், அதுக்கு உதாரணமாக ஜெனிசிஸ் 15 ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். ஆதியாகமம் 15:1 வசனம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகிய அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்றார். பாருங்கள், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் தரிசனம் கொடுக்குறார். தரிசனம் கொடுத்து, ஆபிரகாமே நீ பயப்படாதப்பா, நான் உனக்கு தெலுங்குல எழுதியிருக்கு அத்தியதிகமான பகுமானம், அதாவது அதிகமான ஒரு உனக்கு ரிவார்ட் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க ஆண்டவர். அதுக்கு ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு? அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர் என்னன்றாருங்க ஆபிரகாம். எனக்கு என்னப்பா கொடுக்க போகிற? நீ எனக்கு பகுமானம் தரேன்னு சொல்லியே. எனக்கு இப்போ நம்மளா தான் ஆண்டவர் உங்களுக்கு முன்னால் நின்றுட்டு, மகனே உனக்கு நான் ரிவார்ட் கொடுக்க போகிறேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கொடுங்கப்பா, என்ன கொடுக்க போகிறீங்கன்னு கேட்பீங்க. ஆனால் ஆபிரகாம் சொல்கிறாரு, எனக்கு என்ன தருவீர்? ஏன்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு பிள்ளை இல்லைங்களே அப்படின்றாரு. அப்போது ஏன்னா ஆபிரகாமுக்கு நமக்கு தெரியும், அவருக்கு அதிக வயசாயிடுச்சு, பிள்ளைங்க இல்லை. ஆனால் ஆண்டவர் என்னன்றார் தெரியுங்களா? இல்லாதது இருக்கிறதை போல் அழைக்கிறவருங்க. 5ஆம் வசனம், அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் என்ன என்று சொல்லி பாருங்களேன். ஆண்டவர் என்னன்றாரு? ஆபிரகாமே நீ வெளியே வாப்பா, வீட்டை விட்டு வெளியே வா, வீட்டில் இல்லைன்னு சொல்லி நிற்காத, அங்கே வந்து பார், நட்சத்திரத்தை எண்ணி பாருன்னு. ஆபிரகாம் நட்சத்திரத்தை எண்ணுறாரு. 1 2 3 4 எவ்வளோ நட்சத்திரங்க எண்ண முடியும்? அவர் நட்சத்திரத்தை பார்க்கும்போது ஒரு நட்சத்திரம் கூப்பிடுச்சான். என்னன்ட்டு? ஃபாதர் ஆப்ரஹாம், அப்பா அப்ரஹாமேன்னு கூப்பிடுதுங்களாம். அதை பார்த்தோன்னே ஆபிரகாமு, பிள்ளைங்களே இல்லைங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லாதது இருக்கிறதை போல் அழைக்கிறவருங்க நம்ம ஆண்டவர். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, அப்ரஹாம் பாரு அந்த நட்சத்திரத்தை, உன் சந்ததி அவனமாக இருக்கும்.
அப்போது 6ஆம் வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பாருங்கள், he believed God. பிரியமானவர்களே, உங்கள் லைஃப்பில் கூட இன்னைக்கு நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருங்க நம்ம ஆண்டவர். ஸோ டேக் கான்ஃபிடென்ஸ் இன் த லார்ட். ஆண்டவரிடத்தில் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு உண்டு. ஆண்டவர், ஆமாம், என் ஆண்டவர் இல்லாதது இருக்கிறதை போல் அழைக்கிறவர். பிரதர், என்னுடைய வாழ்க்கையில் பண கஷ்டமா, அல்லது பொருளாதார நெருக்கடிகளா, குடும்ப பிரச்சனைகளா, அல்லது விடுதலை வேணுமா, அல்லது வெற்றி வேணுமா, எதுவாக இருந்தாலும் உன் வாயில் நீங்கள் என்ன சொல்லுங்கள், டிக்ளேர் பண்ணுங்கள். ஏன்னா ஆண்டவர் அவர் சாயலில் உங்களை படைச்சார் இல்லையா? அவர் இல்லாதது இருக்கிறது போல் வந்துச்சே, இன்னைக்கு நீங்களும் கூட இல்லாதது இருக்கிறதை போல் அழைங்க. ஆண்டவரே, எனக்கு இது நீங்கள் செய்துட்டீங்க அப்பா, ஸ்தோத்திரம். என் தேவன் என் குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்கிட்டார். தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறையை நிறைவாக்குங்க ஆண்டவரே. இந்த குறை இருக்குதாப்பா, அதை நீங்கள் நிறைவாக்க போகிறீங்களே, ஸ்தோத்திரப்பா. எனக்கு இது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்களே, ஸ்தோத்திரப்பா. எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பவுல் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பிரியமானே, இந்த வார்த்தை இன்றைக்கு ஆவியானவர் உங்களோட கூட பேசட்டும். அதுக்காக தான் ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து சொல்கிறாருங்க. ரோமன்ஸ் சாப்டர் 4:21, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஸோ ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு, தேவன் சொல்லிட்டார், எனக்கு இந்த தேசம் உன் சந்ததி கொடுப்பேன்ட்டார், பிறகு என் சந்ததி நட்சத்திரத்தை போல் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆண்டவர் சொன்னால் செய்திருவார், நான் பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் ஆண்டவர் நம்பிட்டாருங்க. அதனால் விசுவாசத்தில் வல்லவனானா. இன்றைக்கி பாருங்கள், 4000 வருஷம் ஆச்சுங்க ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் கொடுத்து. இன்றைக்கும் அந்த இஸ்ரேல் நாட்டில் ஆபிரகாமுடைய வம்சம் யூதருங்க இருக்கிறாங்க. ஈவன் ஆஃப்டர் 4000 இயர்ஸ் எத்தனையோ வம்சம் அழிஞ்சு போச்சு, ஆபிரகாம் வம்சம் அழியல. பிகாஸ் காட் ப்ராமிஸ் தெம். ஆண்டவர் ஆபிரகாம் வாக்கு கொடுத்துட்டார், உன் சந்ததி அவனமாக இருக்கும். பிரியமானே, இன்னைக்கு வாக்குத்தத்தத்தின்படி நீங்கள் தான் ஆபிரகாமுடைய சந்ததி. பாருங்கள், கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கேட்கலாம், பிரதர் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் கொண்டார் பிரதர், பட் எனக்கு எப்படி? பாருங்கள், கலேஷியன் சாப்டர் 3 and verses 29. கலேஷியன் 3:29, நீங்கள் கிறிஸ்துடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரமாக இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின்படி கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரோ ஆபிரகாமின் சந்ததி. வி ஆர் த சீட் ஆஃப் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய வம்சங்க நம்ம தான். வாக்குத்தத்தத்தின்படி நம்ம தாங்க வாரிசு. பிரியமானே, இந்த கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 29 படி பார்த்தீங்கன்னா 28, கலேஷியன்ஸ் 4:28, சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். We are the children of promise. அதனால் பைபிள் எழுதப்பட்ட எல்லா வாக்குத்தத்தம், ஆபிரகாமுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணுன்றதுக்காக தான் ஏசப்பா என்ன செய்தார் தெரியுங்களா? கலாத்தியர் 3:13, மரத்தில் தூக்கப்பட்டு எவனும் சபிக்கப்பட்டுன்னு எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். உங்கள் மேலே எங்கள் மேலே இருக்கிற எல்லா சாபத்தை சிலுவையில் ஏசப்பா தொங்கும் போது நம்முடைய சாபத்தெல்லாம் ஏற்றுக்கினாருங்களாம். எதற்காக? 14ஆம் வசனம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிக்கு வரும்படி உங்களுக்கும் எனக்கும் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் கொடுத்தார் ஆபிரகாமுக்கு? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக செய்வேன், பூமியில் உள்ள வம்செல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அந்த பிளெஸிங் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக பரிசுத்த ஆவி கொடுத்தப்பட்ட வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் ஆபிரகாமுக்கு சந்ததியில் உங்களை கொண்டு வந்து சேர்த்துட்டாருங்களே. கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் மூலமா இல்லாததை இருக்கிறதை போல் அழைக்கிற மேலே விசுவாசமாக இருங்க. இல்லைன்னு சொல்லி இல்லாமல் போகாதீங்க. ஆண்டவர் கொடுப்பாருங்க, செய்வாருங்க. சுகம் வேணுமா? ஆண்டவரே, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகம் அடையட்டும். எனக்கு வியாதி போகணுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய என்னுடைய வியாதிகளெல்லாம் நீங்கள் சிலுவிலே சுமந்துட்டீங்களே, நீங்களே என் பரிகாரியாக கர்த்தர் என்று சொல்லுங்கள். சுகத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஏனென்றால் இல்லாதது இருக்கிறது. டாக்டர் சொல்லுவாங்க, உனக்கு இந்த நோய் அந்த நோய், கவலைப்படாதீங்க, ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு சுகத்தை கொடுத்ததுக்கா ஸ்தோத்திரம். when you confess it, you will definitely God will change your life. இந்த ஒரு வார்த்தை மறக்காதீங்க. நம்முடைய தேவன் யார்? இல்லாததை இருக்கிறதை போல் அழைக்கிறவர். கர்த்தர் இந்த வசனங்கள் ஆஸ்வதிப்பாராக. நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு ஆண்டிடத்தில் கேளுங்க, ஏசப்பா, என் வழக்கில் இது எனக்கு நீங்கள் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பிதாவே, சர்வ வல்லவரே, பரிசுத்த ஆவியானவரே, மகிமையின் ராஜாவே, ஏசப்பா நாமத்தில் இல்லாதது இருக்கிறதை போல் அழைக்கிற தேவன் எங்கள் வாழ்க்கையில் அப்பா ஒரு பெரிய வெற்றியை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகத்தை விரும்புகிறவர்களுக்கு சுகத்தை நீ கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் தழும்புகளால் நான் ஜெபிக்கும் போதே ரைட் நவ் லார்ட், மாஸ்டர் ஹீல் தெம் லார்ட், அவங்களுக்கு உங்களுடைய சுகம் உண்டானதுக்காக ஸ்தோத்திரம், வெற்றி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், குடும்ப பிரச்சனைகளுக்கு சமாதானம் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், இல்லாதது இருக்கிறதை போல் அழைக்கிறவராச்சே. ஆபிரகாம்
ஆபிரகாம் அழைத்த தேவன் நீர் உண்மையுள்ளவர் அல்லவா? இயேசுவின் நாமத்தில் ஆபிரகாம் மூலியமா ஆண்டவரே அப்பா எங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வர எங்களை ஆபிரகாமின் வம்சமா ஈசாக்கை போல எங்களை வாக்குத்தத்தின் பிள்ளைகளாய் மாற்றிட்டீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் பலப்படுத்தும் இயேசு இரட்சகர் நாமத்தில். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுடைய பிள்ளைகள் மேலே உங்கள் கிருபை இருக்கபடியா இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you.